ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இந்த வீடியோ போன வாரம் சனிக்கிழமை நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்தது. உடம்பெல்லாம் நல்லா சரியாயிடுச்சு, நல்லா தான் இருக்கும்னு நினச்சேங்க. திடீர்னு வெள்ளிக்கிழமை லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணவே எனக்கு கை காலெலாம் வலி எடுத்துக்கிச்சு. அடுத்த நாள் சனிக்கிழமை என்னால் எந்திரிக்கவே முடியல. ரசம் மட்டும் இருந்தது, சாதம் மட்டும் வச்சுட்டு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கவும் என்னோடய பெரிய பையனை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோடய சின்ன பையனை லீவ் போட்டு வீட்டிலேயே இருக்க வச்சுட்டேன். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு துணைக்கு வேணும்ன்ட்டு. அன்றைக்கெலாம் பாத்திரமே எதுவும் சேர்க்கலைங்க. கையோட எல்லாம் விளக்கி போட்டோம். அதனால் எந்த பாத்திரமுமே இல்லாமல் இருந்தது. 2 நேரமும் பசங்க சாதம் ரசமே சாப்பிட்டனால ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்தது. உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு கொடுக்குறேன்னு அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு அவங்களுக்கு உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணேன். இதோட ரெசிபி நான் சாங்காக போட்டு விடுறேன். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. என்னோடய அம்மா அப்பா எனக்கு உடம்பு சரியில்லைங்கவும் என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க வராங்களேன்னு என்னால் சும்மாலாம் விட முடியாது. அவங்களுக்கு நானே சமைச்சு போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சாதம் வச்சு மொச்சக்காய் பக்கத்து வீட்டக்கா கொடுத்துருந்தாங்க. அந்த மொச்சக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமாவாட்டம் பண்ணேன். ரசம் வச்சு கேரட் பொரியல் பண்ணி காடை முட்டை இருந்தது, அதை வறுத்துட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு 2 பாக்ஸ் காடை முட்டை கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்று கிரேவி பண்ணிட்டேன், ஒன்று இந்த மாதிரி வேவிச்சு வறுத்துட்டேன். எல்லோரும் பசிக்குதுன்னு ஃபஸ்ட்டே எல்லாம் சாப்பிட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் நீ சாப்பிடும்போது நான் சாப்பிட்றேங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு போட்டு கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டாங்க. நிறையா குழம்பு வச்சுருந்தாங்க. மொச்சக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு எல்லாம் குழம்ப ஊற்றி சாப்பிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சமைச்சு. டேஸ்டாக இருக்கும், எல்லோரும் சாப்பிட்டாங்க. என்னோடய அம்மா அப்பா வந்தது இல்லாமல் என்னோடய நாத்தனார் வீட்டுக்காரும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தாங்க. அவங்களாம் இருந்த வரைக்கும் தெரியலைங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் எதுவுமோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா எப்பயுமே ஊருக்கு வரங்கன்னு என்ன வாங்கிட்டு வரட்டும்னு கேட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. அன்னைக்கும் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே அவங்க ஊருக்கும் கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.